தஞ்சை சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நல்லதுரையை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவருடன் நமது செய்தியாளர் மகாலிங்கம் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். தஞ்சை தொகுதி சட்டப்பேரவை தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது. இன்றுடன் மாலை 5 மணி முதல் இந்த தேர்தல் பிரச்சாரம் போகிறது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நல்லதுரை ஆதரித்து நாம் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சத்தியம் ஸ்டேடியம் அருகில் உள்ள ஸ்டேடியத்தில் நடைபயிற்சி செய்பவருடன் வாக்கு சேகரித்து வருகிறார். இது குறித்து தற்பொழுது இந்த தேர்தல் கலவரம் குறித்து கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்போ தேர்தல் இன்றையோட இறுதிக்கட்ட பிரச்சாரம் முடியுது. தஞ்சை மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இல்லை, இப்போ தஞ்சையில் மட்டும் இல்லை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் எல்லா இடத்துலையுமே ஒரு அமைதியாக இருக்குது. அது என்னவா மக்கள் முடிவெடுப்பாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் ரெண்டுலேயுமே பெருவாரியாக பணம் ரெண்டு கட்சிகளும் கொடுக்குது. இப்போ 2000 இது 1000 அப்படி கொடுக்குறது நம்ம பார்க்குறது கேட்குறோம். வாங்கினவங்களே சொல்கிறாங்க எங்களுக்கு நேற்றே காசு கொடுத்துட்டாங்கன்ட்டு. அப்போ எந்த காரணத்தை சொல்லி இந்த தேர்தலை தள்ளி வச்சதோ தேர்தல் ஆணையம் அது தொடருதுங்கிறது ஒரு ரொம்ப அவமானமானது. அது ஒரு சரியான ஜனநாயகமாக இருக்காது. இப்போ அதுதான். ஆனால் நாங்கள் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கிறோம். இப்போ பணம் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும், அரசியலை தீர்மானிக்கும். பணம் இருக்கிறவங்க அரசியல் செய்ய முடியும்னா நாடு முதலாளிகள் நாடாக தான் இருக்கும். உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரமாகவோ இல்லை ஒட்டுமொத்த மக்களுக்கான அதிகாரமாகவோ இருக்காது. போராடி பெற்ற மாண்புமிக்க ஜனநாயகமும் இங்கே இருக்காது. கேடுகட்ட பன்னாயம் தான் இருக்கும். அதை எதிர்த்து ஒரு மாற்று அரசியல் ஒரு புரட்சியை உண்டு பண்ணுவதற்காக படித்த இளைஞர்கள் பெரும் எண்ணிக்கையில் செய்கிறோம். இது ஒரு மாற்றம். அப்போ மாற்றத்தை விரும்புகிற மக்கள் எங்களை ஆதரித்து எங்களுக்கு வாக்கு தருவாங்க நம்பிக்கையோடு களப்பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதாவது தற்போது இந்த 3 தொகுதியில் நடக்கக்கூடிய தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்க வேண்டும். அதன்படி பணம் பட்டுவாடா செய்பவர்களை கைது செய்ய வேண்டும். அதுபோல இப்போ தமிழர்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்த தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரு சட்டம் இயற்றி இந்த ஆண்டு பொங்கலாவது ஜல்லிக்கட்டை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், தஞ்சை.